ஆஹா தலைவா, உங்களோட கிழிஞ்ச குரல் மாதிரி என்னோட ஷூஸும் கிழிஞ்சு போச்சு. ஏதாவது பாட்டு பாடுங்களேன் தலைவா. எல்லாரும் கோவத்துல ஷூவை தூக்கி எறிவாங்க. அப்போ நம்ம சைஸ் ஷூவை யாராவது தூக்கி எறிஞ்சா எடுத்துக்கலாம். புது ஷூஸ் எனக்கும் வேணும் வேணும் வேணும். சரி, இப்பவே நான் பாடுறேன். பாட்டு. என் பேரு மைக்கேல், என் பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். என் டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஷூஸ் தூக்கி எரிஞ்சு எனக்கு பண்ணுங்க. மாமா மியா, தயவு செஞ்சு இப்ப பாடுறத நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் இந்த வழி மறைஞ்சிருச்சுன்னா சுல்தான் நகருக்குள்ள யாருமே வர முடியாது. பரவாயில்லையே, நான் பாடின பாட்டுக்கு இவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்கா? இந்த கோல்டன் ஷூஸ் என்னுடையது. தலைவா, நிதானமா வா. இந்த ஷூவை ஒரேகன் ஆல்பர்ட்டா தான் தூக்கி போட்டாரு. அதனால இதுல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். என்ன விஷயம்னு இப்பவே நான் செக் பண்ணிடுறேன். என்னது, டான்சிங் ஷூஸா? வார்னிங், இந்த ஷூஸ போட்டுக்கிட்டு யார் இதுல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்றாங்களோ அவங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த ஷூஸ போலைக்கு போட்டு விட போறேன். அப்புறம் அவனுக்கு எல்லாரும் படுவாங்க. அடடா பிரமாதம். இப்படி பீச்சுக்கு வந்து காத்து வாங்குறது ரொம்ப சுகமா இருக்குல்ல. சரி வா, நம்ம சன் பாத் எடுக்கலாம். ஓகே குரு, நாம இப்ப மியூசிக்கும் கேட்கலாம். 1 2 3. நான் அந்த போலைக்கு அந்த டான்சிங் ஷூஸ மாட்டி விட்டுட்டேன். அப்புறம் அந்த ஷூஸ்ல இருக்கிற பட்டனை ஆன் பண்ணி விட்டாச்சு, லாக் பண்ணி விட்டாச்சு. இந்த 5 நிமிஷத்துல அலாரம் அடிச்சிரும். அதுக்கப்புறம் போல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரம் கண்ணா சந்தா, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையா? யாரு இவ்வளவு பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாங்க தெரியலையே. ஆனா யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனையை நாம பண்ணவே விடக்கூடாது. கண்டிப்பா குரு, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இப்போ ரொம்ப பசிக்குது குரு. என்ன நண்பா நீ? சரி வா, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம். மேஜர் எல்லா குப்பையையும் இப்ப கிளீன் பண்ண போறார். இப்போ லெஃப்ட், இப்போ ரைட், இப்போ லெஃப்ட், இப்போ ரைட். மேஜர் இப்ப பயங்கரமா கத்த போறாரு. மேஜர் கத்து, காப்பாத்துங்க ரைட், காப்பாத்துங்க லெஃப்ட், காப்பாத்துங்க.
பயங்கரமா பசிக்குது குரு எனக்கு. என்ன சாப்பிடலாம்? அடடா மேஜர் சார், அங்க பாரு போலே. நம்ம மேஜர் சார் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்காரு பாரு. நாம இப்பவே அவரை காப்பாத்தணும். காப்பாத்துங்க ரைட், காப்பாத்துங்க ஓ, லெஃப்ட். மேஜர் சார் ஹைட் ஆகிறதுக்காக தொங்கிட்டு இருக்காரா? அடடா அப்பாவி போலே, அவர் ஹைட் ஆறதுக்கு ஒண்ணும் தொங்கலடா. கீழே விழுந்துருவோங்கிற பயத்துல ரொம்ப டைட்டா புடிச்சிட்டு தொங்குறாரு பாரு. ஜவான்களே சீக்கிரமா ஏணியை எடுத்துட்டு வாங்க, உடனே எடுத்துட்டு வாங்க. இதுல இறங்கி வாங்க மேஜர் சார். ஆஹா, ஆமா இந்த சத்தம் எங்க இருந்து வருது போலே? இங்க பாருடா, இந்த சத்தம் உன்னுடைய ஷூல இருந்து தான் வருது. இந்த அதிசயமான ஷூ உன் காலுக்கு எப்படி வந்ததுன்னு உனக்காவது தெரியுமா போலே? தெரியல குரு. இது அந்த ஆல்பர்ட்டோவோட வீட்ல இருந்து கொண்டு வந்த ஷூஸ். இத யாரு போட்டிருக்காங்களோ அவங்க தான் கன்ஃபியூஷனுக்கு காரணம். ஆவ், 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 பிஷும், பிஷும். பை பை. ஏண்டா போலே? அடடா போலே, நீ என்னடா பண்ற? கொஞ்சம் நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. நான் சொல்றத கேளு. நான் நிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என் கால்கள் என்ன தடுக்குது குரு. போலே. மேஜர் சார், நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களை பிடிச்சிருப்பேன். இதுக்கு பதிலா நான் மேல இருந்தே குதிச்சிருக்கலாம். நீங்க என்ன ஒழுங்கா புடிச்சீங்களா? மேஜர் சார், ஐ அம் சாரி. உண்மை உங்களுக்கு தெரியாது மேஜர் சார். இது போலேவோட தப்பு இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த என்ஜே தான். அதெல்லாம் முடியாது. மேஜர் இப்ப தாக்க போறா. டாமி, மேஜர் சொல்றேன், இவங்கள வந்து உடனே தாக்கு. ஏண்டா போலே, அந்த ஷூவை கொஞ்சம் கலட்டி போடுடா. இன்னுமா போட்டுட்டு இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க குரு, நான் இப்பவே இத கழட்டி தூக்கி போட்டுறேன். என்னால இத கழட்டவே முடியல குரு. இப்போ என்ன பண்றது குரு? என்னால இத கழட்டவே முடியல குரு. இப்போ என்ன பண்றது குரு? நீங்க கவலையப்படாதீங்க, நான் உங்களை பிடிச்சிப்பேன். குரு ஏதாவது பண்ணுங்க. போலே, என்னால இத கழட்டவே முடியல குரு. குரு ஏதாவது பண்ணுங்க. என்னால இத கழட்டவே முடியல குரு. டேய் நண்பா, உனக்கு ஒண்ணு அடிப்படலையே. ஆமா குரு, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா என்னால சுர்தால் நகருக்கு தான் பிரச்சனையே. அட தப்பு ஓ மேல இல்ல போலே. நீ போட்டிருக்கிற ஷூ தான் எல்லாத்துக்கும் காரணம். எதுல நிக்காதீங்க, தள்ளி போங்க. இந்த வண்டியில பிரேக் இல்ல. அடடா, இந்த ட்ரெயினை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும் போலே. எப்படி குரு? என்ன பண்றது? ஆஹா, அட தக்கத்திமின்னு தாளம் போட்டு குரு பாட போலே ஆட போறான். अरे भोले अरे घंटी बजा के आ रही देखो टर्रम टर्रम। ओए भोले अरे घंटी बजा के आ रही देखो टर्रम अरे टर्रम। ओए जूता लगा के कर दे जाम रे पप्पा रे पप्पा परा रे पप्पा रे
अरे इतने सारे हैं सवारी, इनको मुझको कैच करा। फिर तू ट्राम को ब्रेक लगाकर जूतों को भी कर दे तबाह, जूतों को भी कर दे तबाह। हे दाएं बाएं बाएं दाएं, ऊपर नीचे नीचे ऊपर, आगे आगे पीछे 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 पीछे, आगे आगे, बोलो 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 बोले। अरे घंटी बजा के आई देखो टर्रम, अरे घंटी बजा के आई देखो टर्रम टर्रम। அட பிரமாதம் போலே, உண்மையிலேயே நீ நல்ல வேலை பண்ணிருக்க. நீ உன் ஷூவையும் கலட்டிட்ட, இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் காப்பாத்திட்ட. நானும் சொல்லாதீங்க குரு, நாம என்ன சொல்லுங்க.